தமிழக அரசுல என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியாகும் வகையில அடுத்தடுத்து பல அறிவிப்புகளை திமுக வெளியிட்டு இருக்காங்க. சமீப காலத்துல பாத்தீங்கன்னா தேமுதிகவுடன் கூட்டணி அமைச்சாங்க. இதுவே பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக வேற எந்த கட்சியுடனாவது கூட்டணி அமைக்கும், கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி அமைக்கவே அமைக்காது அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில திடீரென இந்த அறிவிப்பு வெளியாச்சு. இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்து தற்போது அந்த அதிர்ச்சி ஓயறது இன்னொரு அதிர்ச்சிகரமான ஸ்டேட்மெண்ட்டை திமுக வெளியிட்டிருக்காங்க. அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுமே திமுக கட்சியில இணைந்திருக்காரு. சோ தமிழக அரசியலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில இப்படி திமுக அடுத்தடுத்து அதிரடியாக அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி முக்கிய தகவல் ஒன்றுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல வருடங்களாகவே கட்சி ஆரம்பிக்கும் பணிகள்ல இருந்தார். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால கட்சி தூங்குவதை கைவிட்டுட்டாரு. நான் இனி அரசியல்ல ஈடுபட போவதில்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாரு. ஆனால் தற்போது அவருடைய முடிவை மாற்றி உள்ளதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இன்னும் 1 அல்லது 2 வாரங்கள்ல புதிய கட்சி ஒன்றை துவங்க உள்ளார் அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒழுக்கிருக்கு. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் புதிய கட்சி துவங்கி அவங்களுடைய கட்சி கொடியை கூட அறிவிச்சாங்க. இன்னும் தமிழக எலெக்ஷனுக்கு ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில இப்படி புது புது கட்சிகள் துவங்குவது பலருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.